கொடுத்து பறவைகளை விரட்டி காவல் புரிய சொல்கின்றனர். அவளும் பறவைகளை விரட்டி காவல் புரிகிறாள். அந்நேரம் அவளது குரல் கேட்டு நாரதர் வருகிறார். வந்து அவளது அழகை கண்டு வியந்து அவளை முருகனை மணந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறாள். அவள் மறுக்கிறாள். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றுகிறது. நாரதர் அவளை எப்படியேனும் முருகனுக்கு மணமுடித்து வைக்க சபதம் செய்கிறார். அடுத்த காட்சி திருக்கழுகாசலம். முருகன் மயில் வாகனத்தில் வீற்றிருக்கிறார். நாரதர் வந்து வள்ளியின் அழகின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி அவளை எவ்வாறாயினும் மணமுடிக்க வேண்டுகிறார். அடுத்த காட்சி திணைப்புணம். முருகன் வேடன் வடிவம் தாங்கி திணைப்புணம் வருகிறார். வள்ளியின் தோழியரை சந்தித்து தான் விரட்டி வந்த மான் குறித்து கேட்கிறார். காட்சி 9 திணைப்புணம். வள்ளி வருகிறாள். அவளிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு முருகன் வேண்ட அவள் மறுக்கிறாள். இருவருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. அப்போது வள்ளியின் சகோதரர்கள் வரும் அரவம் கேட்க முருகன் வேங்கை மரமாக மாறி நிற்கிறார். அடுத்தது மரம் நிறைந்த பொழில். நம்பிராஜனும் புத்திரர்களும் இருக்கின்றனர். அவரிடம் முருகன் கிழவன் வடிவத்தில் செல்கிறார். பசித்து அவருக்கு அன்னம் படைத்து காத்திருமாறு வள்ளியிடம் கொண்டு போய் விடுகின்றனர். அடுத்த காட்சி திணைப்புணம். வள்ளி பரன் மீது இருக்கிறாள். வள்ளியிடம் கிழவன் முத்தம் வேண்டுகிறார். வள்ளி கோபமுறுகிறாள். பின்னர் அவளிடம் கேலி பேசியதாக சொல்கிறார் முருகன். அடுத்தது நீர் நிறைந்த கேணி. வள்ளியும் கிழவனும் மடுவில் நீராடுகின்றனர். அப்போது யானையை கண்டால் அவளுக்கு பயம் என தெரிந்து கொள்ளும் முருகன் தன் அண்ணன் விநாயகனை வேண்ட விநாயகன் யானை வடிவெடுத்து அங்கே தோன்ற வள்ளி பயப்படுகிறாள். யானை பயத்தை காட்டி வள்ளியிடம் தன்னை மணமுடிக்க சத்தியம் வாங்குகிறார் முருகன். பின்னர் இருவரும் காந்தர்வ மனம் புரிகின்றனர். அது கண்டு வள்ளியின் சகோதரர்களும் நம்பிராஜனும் கோபமுற்று முருகனோடு சண்டையிட வருகின்றனர். சண்டையில் முருகனால் அனைவரும் அடிகின்றனர். வள்ளி அழுது புலம்புகிறாள். பின்னர் முருகன் அருளால் அனைவரும் உயிர் பெற்று எழுகின்றனர். முருகனிடம் மன்னிப்பு கேட்கின்றனர். அவளிடம் ஆசி பெறுகின்றனர். அதுக்கடுத்து திருக்கழுகு மாமலை. வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். அப்போது நாரதர் அங்கே வருகிறார், மகிழ்கிறார். பின்னர் தேவர்களை முருகன் வழி அனுப்பி வைக்கிறார். சங்கரதாஸ் சுவாமிகளின் வள்ளியமை சரித்திரம் இவ்வாறு சுவாமிகளின் மொழியில் சம்பூர்ணமாகிறது. சுவாமிகளின் கதை அடுக்கு முறையிலிருந்து கிடைக்கும் கதை கூற்று, கதை நிகழ்த்து வகைமைகள். மேற்கண்ட சுவாமிகளின் வள்ளி திருமணம் நாடக பிரதியிலிருந்து நமக்கு கிடைக்கும் கதை கூற்று வகைமைகளான கதை நிகழும் களம் பற்றிய அறிமுகம், கதை நாயகியின் முன்கதை, கதை நாயகி அறிமுகம், கதை நாயகன் அறிமுகம், கதை நாயகி கதை நாயகனுக்கு அறிமுகம், கதை நாயகன் கதை நாயகனிடம் உருமாறி சென்று காதலையும் மனத்தையும் வேண்டுவது, குல அபிமானம் விளைவித்த தன்னுணர்வின் முனைப்பினால் ஈகோ அவள் காதலையும் மனத்தையும் மறுப்பது, கதை நாயகின் தன்முனைப்பினை உடைக்க கதை நாயகன் செய்யும் பல்வேறு உருவ மாற்ற சாகசங்கள், அவளது தன்முனைப்பு உடையும்படியான எதிர்ச்சூழல் உருவாதல் அல்லது உருவாக்குதல், அதன் வழி நாயகி நாயகனை மனம் செய்ய ஒப்புதல், நாயகி மனம் அல்லது இணைவு, அதனை ஒப்பாத நாயகின் உறவு முறையினர் தந்தை மற்றும் தனையர்கள் நாயகனை எதிர்ப்பது, சண்டையிடுவது, சண்டையில் மடிவது, நாயகன் வெற்றி பெறுவது, இறுதியில் மீண்டும் நாயகன் அருளால் பிழைப்பது, நாயகனுடன் மன்னிப்பு கேட்பது, மனத்தை ஒப்புவது. நாயகி ஏற்கனவே மனமான நாயகன் சம உரிமையுள்ள தாரமாக நாயகன் வாழ்வில் இணைவது, அதனை கண்டு நாயகனை தலைமையாக ஏற்ற தேவர்கள் மற்றும் பார்க்கிற மனிதர்கள் சமூகம் மகிழ்வது. வள்ளி திருமணம் நாடக நிகழ்த்து முறை. ஹார்மோனிய வாத்தியக்காரர் மற்றும் திரைக்கு பின்னிருக்கும் ஆண் கலைஞர்கள் பாடும் சேர்ந்திசை பாடலுடன் ஆரம்பமாக வள்ளி திருமண நாடகம். பப்புன் காமிக் எனப்படும் விதூஷகன் அல்லது கோமாளி நடிகர் முதலில் தோன்றி நாட்டு நிலைமைகள் குறித்த பேச்சுக்கள் பேசி பாட்டுக்கள் பாடி கதை மாந்தர்கள் மற்றும் இசை கலைஞர்களை அறிமுகம் செய்கிறார். அப்புறம் ஹார்மோனிய வாத்தியக்காரரின் பாடல், அதையடுத்து டான்ஸ் காமிக் எனப்படும் நடனமணியின் அறிமுகம். பாடலுடன் நடனம், பபூனும் டான்ஸ் காமிக் நடிகையும் மோதல், பிறகு காதல், நடனம், பாடல், பிறகு ஹார்மோனியக்காரரின் பாடல், தொடர்ந்து நம்பிராஜன் மேடைக்கு பாடலுடன் வருகிறார். வந்து தனக்கு 7 ஆண்மகன்கள் பெண் மகன் இல்லை என்று சொல்கிறார். குடிகளின் வேண்டுகோளை தொடர்ந்து வேட்டையாட சென்றதையும் தொடர்ந்து வள்ளி தோட்டத்தில் கதை நாயகி வள்ளி கிடைத்த கதையையும் வசன வழியாக சொல்கிறார். பப்பூன் இப்போது நம்பிராஜன் மகனாக மாறிக்கொண்டு வருகிறார். வள்ளியை குல வழக்கப்படி திணைப்பிடம் காட்டுக்கு அனுப்ப சொல்கிறார். வள்ளியை கூப்பிடச் சொல்கிறார். பின் ஹார்மோனியக்காரரின் பாடல். வள்ளி மேடையின் முன்னரங்குக்கு வருகிறார். முருகன் மீது 3-4 பாடல்கள் பாடுகிறார். அண்ணன் ஆடவிட்ட பப்பூன் வந்து அவளிடம் கவன் கொடுத்து காட்டுக்கு போக சொல்கிறான். கல்லடி சொல்லடி குறித்த சொல்லாடல்கள் இங்கே நிகழ்த்தப்படுகின்றன. பிறகு ஹார்மோனிய பாடல், தொடர்ந்து திணைப்புண காட்சி. டான்ஸ் காமிக் நடனமணி இப்போது வள்ளியின் தோழி ஆகிறாள். பபூன் காமிக்கும் பெண் வேடமிட்டு தோழியருள் ஒருவராக மாறுகிறார். வள்ளியோடு இணைந்து மூவரும் திணைப்புடம் செல்கின்றனர். திணைப்புணத்தில் ஆடல், பாடல், அப்புறம் பபூன் அண்ணனாக மாறி வருகிறார். பறவைகளை விரட்ட முருகப்பெருமானை வேண்ட சொல்கிறார். வேண்டுதல் பாடல். மதிப்பிற்குரிய பெரியவர்கள் இருந்தால் எனக்கு சொல் என்று உத்தரவிட்டு வள்ளி ஓய்வெடுக்க சொல்கிறார்.
அப்போது அங்கு அரங்குக்கு நாரதர் வருகை. 2 பாடல். ஆலோலம் சத்தம் கேட்டு தேடுகிறார். பப்புன் காமிக்கு சந்திக்கிறார். பின் வள்ளி நாரதர் சந்திப்பு. இருவருக்கும் பாடல் மற்றும் வசனங்களில் தர்க்கம். அடுத்த காட்சியில் முருகன் அரங்குக்கு வருகை. பாடல் பாடுகிறார். தன்னை பற்றி எடுத்துரைக்கிறார். நாரதர் வருகிறார். முருகனிடம் வள்ளியை பற்றி சொல்லி வேடன் வடிவத்தில் செல்லுமாறு முருகனிடம் கூறுகிறார் நாரதர். அப்போது அரங்கில் வனவேடனின் வருகை. வனத்தை வர்ணித்து பாடுகிறார். ஆலோலம் குரல் கேட்கிறது. முருகன் பப்புன் காமிக்கு சந்திக்கிறார். பின்னர் டான்ஸ் காமிக்கு வர அவளிடம் முருகனின் பேச்சு தொடர்கிறது. இப்போது வள்ளி வருகிறாள். தேடி வந்த மானை வைத்து வள்ளிக்கும் வேடனுக்கும் தர்க்கம். இந்த தர்க்கம் நீண்டு இரவு விடிந்துவிட அவசர அவசரமாக கல்யாணம் நடத்தப்பட்டு மாலை மாற்றி வள்ளி திருமண நாடக நிகழ்வுகள் முறிகின்றன என்கிறார் மதுரையைச் சேர்ந்த புகழ்பெற்ற நாடக நடிகர் சாகுல் அமீத் என்கிற ராஜா முகமது. கால ஓட்டத்தில் நாடகத்தில் முருகன் போடும் வேடங்கள் ஒவ்வொன்றாக குறைந்து வீரமிக்க வேடன் வேடம் மட்டுமே நிலைத்து விருத்தன் வேடம், அதாவது கிழவன் வேடம் மேடையை விட்டு தற்காலத்தில் விடைபெற்று விட்டது. அதுபோலவே சங்கரா சுவாமிகளின் நாடக பிரதியில் இல்லாத வளையல் செட்டி என்கிற வேடமும் வெகு காலத்திற்கு முன்பே இருந்தே மறைந்து விட்டது. சாம பேத தான தண்ட முறைகளின்படி அமைந்த இத்தகைய நாடக காட்சி முறைகள் தமிழ் சினிமா தோற்றம் கண்ட 30களிலும் அதற்கு முந்தைய ஊமைப்பட காலத்திலும் தமிழ் நாடக மேடைகளில் வள்ளி திருமண நிகழ்த்து முறைகளில் நிலவியனவாகும். அதுபோலவே இறுதியில் வரும் விநாயகன் யானை வடிவில் வந்து வள்ளியை பயமுறுத்தும் காட்சியும் 60கள் வரை மேடைகளில் நிலவிய ஒன்றாகும். இக்காட்சி சில நாடகங்களில் யானையின் ஓவியத்தை காட்டுவதன் வாயிலாக சித்தரிக்கப்படும். விடுபட்டைகளைப் போலவே இணைக்கப்பட்ட அல்லது வடிவ மாற்றம் செய்யப்பட்ட முக்கியமான ஒன்றானது நாடக மேடைக்கே உரிய பப்புன் காமிக் மற்றும் டான்ஸ் காமிக் ஆகிய பாத்திர ஆக்கங்களாகும். அவை நாடக கதைக்கே உரிய கதை மாந்தர்களாக அவ்வப்போது உருமாறிக்கொள்ளவும் செய்கின்றன. வள்ளி திருமணம் நாடக நிகழ்த்து முறையிலிருந்து கிடைக்கும் கதை கூற்று கதை நிகழ்த்து வகைமைகளான பப்புன் காமிக் அறிமுகம், டான்ஸ் காமிக் அறிமுகம், இருவருக்கும் இடையிலான மோதல் மற்றும் காதல், கதை நாயகின் குடும்ப அறிமுகம், கதை நாயகி அறிமுகம், நாயகி குடும்ப சூழலை விட்டு திணைப்புடமாக வெளி செல்லுதல், வெளியில் அவள் அழகு அடையாளம் காணப்படுதல், அவள் குலத்தை விட்டு வேறு நாயகனை திருமணம் செய்ய வேண்டப்படுதல், கதை நாயகன் அறிமுகம், கதை நாயகன் நாயகியின் நலம் அறிவது, அவள் மீது ஆவல் கொள்வது, அவளை மனம் செய்ய விரும்பி வேறு வேடமிட்டு செல்வது, நாயகியுடன் மோதல் சாகசங்கள், காதல் மற்றும் திருமணம் சுப முடிவு. ஆரம்பகால தமிழ் திரைப்படங்களுக்கும் தமிழ் நாடகங்களுக்குமான வேறுபாட்டை அவ்வளவு எளிதில் பிரித்தறிய முடியாதவாறு இரண்டுக்கும் ஒத்த தன்மைகள் பல நிலவின. 20ஆம் நூற்றாண்டின் 30களில் தோற்றம் கண்ட தமிழ் கதை திரைப்படங்களுக்கு கதை, நடிகர், நடிப்பு, பாடல், இசை போன்றவற்றை தானம் செய்தவை தமிழ் மேடைகள் நிகழ்த்தப்பட்ட வந்த இசை நாடகங்களே. புராண இதிகாச படங்களின் காலம் முடிந்து சமூக கதையின் காலம் தொடங்கி இன்று வரை 60 ஆண்டுகள் கடந்த பின்பும் பல புராண இதிகாச கதைகள் நவீன வடிவத்தில் சமூக தளத்தில் மறு உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவ்வகையில் ஆரம்ப காலம் தொட்டு சமூக மற்றும் மிக யதார்த்த அல்லது யதார்த்த படங்களின் காலமான இன்று வரை சங்கரதாஸ் சுவாமிகளின் வள்ளி திருமண நாடக கதை மற்றும் அதன் நிகழ்த்து முறைகள், அதன் கதை அமைப்பு மற்றும் பல்வேறு கூறுகளால் மீளாக்கம், மறு உருவாக்கம் போன்றவற்றுக்கு உதவுவனவாயுள்ளன. குறிப்பாக காதல் கதைகளை மையமிட்ட திரைப்படங்கள் உருவாவதன் அடிப்படை கதை கட்டமைப்பாக வள்ளி திருமணமே உள்ளது. பொதுவாக தமிழ் திரைப்பட கதை அமைப்புகளில் திருமணமே கதையை நகர்த்துகிற காரணிகளில் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வுகள் திருமணத்தை நோக்கி நகர்வது, திருமணம் முடிந்த பின் அதன் பின்னான நிகழ்வு என்கிற இருவகைப்பட்ட நிகழ்களங்களிலேயே தமிழ் திரைப்படங்களில் கிட்டத்தட்ட அத்தனை கதைகளுமே அமைந்துள்ளன. சில படங்களில் திருமணம் சார்ந்த முன்பின் மற்றும் நேரடி விளைவுகள் கதையாகின்றன. சிலவற்றுள் அவை அடிநாதமாக மறைந்து வேறு பல கதை காட்சி சித்தரிப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. வள்ளி திருமணம் நாடக கதையும் அத்தகைய திருமணத்தை நோக்கி நகர்கின்ற நாயகி நாயகன் இடையிலான ஊடாட்டங்களை சித்தரிக்கிற